தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ளார். இதுவரை இல்லாத வகையில் கணக்கு பதிவியல் தேர்வின் போது கால்குலேட்டரை எடுத்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருப்பது மாணவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலால் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தப்படலாம் என்ற செய்தி தீயாய் பரவி வந்த நிலையில் தேர்வு அட்டவணையை வெளியிட்டிருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு அட்டவணையை வெளியிட்டதோடு மாணவர்கள் எவ்விதமான அச்ச உணர்வும் பதற்றமும் இல்லாமல் உற்சாகத்துடன் தேர்வை எழுத வேண்டும் என ஊக்கப்படுத்தினார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை மார்ச் 2ஆம் தேதி தமிழ் பாடத்திற்கும் 5ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கும் தேர்வு நடைபெற உள்ளது. 9ஆம் தேதி வேதியியல், புவியியல், கணக்கு பதிவியல் ஆகிய பாடங்களுக்கான தேர்வு நடைபெறும். 13ஆம் தேதி இயற்பியல், வணிகவியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் 17ஆம் தேதி கணிதவியல், விலங்கியல், பொருளியல், நுண்ணுயிரியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் தேர்வு நடைபெறும். 23ஆம் தேதி உயிரியல், தாவரவியல், வரலாறு, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் உள்ளிட்ட பாடங்களுக்கும் இறுதி நாளான 26ஆம் தேதி உயிரி வேதியியல், கணினி அறிவியல், கலாச்சாரம், கணினி பயன்பாடு, அரசியல் அறிவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை மார்ச் 11ஆம் தேதி தமிழ் உள்ளிட்ட முதன்மை மொழி பாடங்களுக்கும் 16ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கும் தேர்வு நடைபெறும். 25ஆம் தேதி கணித பாடத்திற்கும் 30ஆம் தேதி அறிவியல் பாடத்திற்கும் தேர்வு நடைபெற உள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி சமூக அறிவியல் பாடத்திற்கும் ஏப்ரல் 6ஆம் தேதி இதர மொழி பாடங்களுக்குமான தேர்வும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதியும் வெளியாகலாம் எனவும் உத்தேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு அரியர் மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணையையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். மாணவர்களின் தொடர் கோரிக்கையை ஏற்று முதல் முறையாக கணக்கு பதிவியல் தேர்வின் போது கால்குலேட்டர் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். அதேபோல் கடந்த ஆண்டை போலவே இந்த முறையும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் லேப்டாப் மூலமாக தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்றார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 12ஆம் வகுப்புக்கு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை நாம் அனுமதி கொடுக்குறோம் நம்ம இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே கடந்த முறை சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான இந்த ஸ்கிரைப்ஸ் மூலமாக அது ப்ராப்பர் இந்த சர்டிஃபிகேட் வரும்பொழுது அவங்களுக்கான அந்த ஸ்கிரைப்ஸையும் நம்ம கொடுக்குறோம். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 1 மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறது மொழி பாடத்துக்கு விளக்கு அளிப்பதிலிருந்து கீழ் மட்டத்தில் தரை மட்டத்தில் இருக்கின்ற வகுப்பறையில் அவங்கள எழுத வைக்கிறதுலேருந்து அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் செய்வதை இந்த முறை நாங்கள் செய்கிறோம். லாஸ்ட் டைம் தெரியும், வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு பிரத்யேகமான அந்த லேப்டாப் மூலமாகவும் அவங்கள எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு அனுமதியை நாம் வழங்கியிருந்தோம். ஸோ அது இந்த முறையும் அது தொடரும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தேர்தல் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை செய்த பிறகுதான் இந்த பொதுத் தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் பொதுத் தேர்வுகள் பாதிக்கப்படாது எனவும் அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார்.